தாம்பரம் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் பாதாள சாக்கடை கழிவுநீர் செம்பாக்கம் ஏரியில் கலக்கும் அவல நிலையால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். தற்போது இந்த விவகாரத்தில் தாம்பரம் மாநகராட்சி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். திருவிக நகர் பகுதியில் இருக்கின்ற பாதாள சாக்கடையானது நிரம்பி அந்த தண்ணீரானது கழிவு நீரானது தொடர்ந்து பல மாதங்களாக இந்த சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற வார்டு எண் 43 பகுதிக்கு வருகிறது. இரண்டுமே தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் இருக்கின்றன. 38வது வார்டு பகுதியில் இருக்கின்ற திருவிக நகரில் இருக்கின்ற பகுதி வரைக்கும் அந்த பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் பழைய பல்லாவரம் நகராட்சியாக இருக்கும் பொழுதே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிட்லப்பாக்கம் பகுதியில் அந்த பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் திருவிக நகர் பகுதியில் இருக்கின்ற அந்த பாதாள சாக்கடை பைப் லைனில் இருந்து கழிவு நீரானது தொடர்ந்து வெளியேறி கொண்டு இந்த சர்வமங்கலா நகர் பகுதியில் இருக்கின்ற குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் காலை மாலை நேரங்களில் அதிக அளவு கழிவுநீர் வருவதன் காரணமாக இந்த பகுதி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இருக்கிறாங்க. என்னென்ன மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? இந்த கழிவு நீரால் எவ்வளோ நாளாக பாதிக்கிறீங்க? சார், ஒரு 8 மாதத்துக்கு மேலேயே இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது. மார்னிங் டைமில் ரொம்ப யூசேஜ் அதிகமாக இருக்கும்போது அதிகமான லீக்கேஜாக இருக்குது. அந்த டைம் தான் இந்த பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 50% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் வந்து இப்படி தான் போகிறாங்க. சைக்கிளில் போகிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து குட்டி குட்டி பசங்களை வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க இங்கே வரைக்கும் வந்து பார்த்துட்டு இது சரியில்லைன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு போகிறாங்க. அண்ட் மோரோவர் பயங்கர ஸ்மெல்லு, இங்கே இருக்கவே முடியல. அண்ட் ஈவினிங் டைம் பார்த்தா இங்கே நிறைய பசங்க டியூஷனுக்கும் படிக்கிறாங்க. அவங்க வெளியில் உட்காந்து படிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் கொசு தொல்லையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் எவ்வளவோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணி மெயில் போட்டும் வராங்க. பட் டெம்பரரி ஆக்ஷன் தான். தென் ஆஃப்டர் 3 months இதே பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அது சேம் திங் இந்த ஈவினிங் ஆல்சோ. நாங்கள் நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அந்த 2 வார்டோட கவுன்சிலர்ஸும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கார்பரேஷன் சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. பர்மனெண்ட்டான சொல்யூஷன் எங்களுக்கு வேணும் சார். பிகாஸ் இதனால வந்து பக்கத்துலேயே பெரிய செம்பாக்கம் ஏரி இருக்குது. அதுவும் பொல்யூட் ஆகுது. அண்ட் ஆப்வியஸ்லி கிரவுண்ட் வாட்டரும் பொல்யூட் ஆகுது.